தமிழே உயிரே உணர்வே, தாய் பிள்ளை அம்மா உறவு உனக்கும் எனக்கும், நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் புதிதன்றோ. தமிழ் தாயின் திரு பாதங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலைப்பு இயல் 1 உரைநடை பகுதியாக பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திரனுடைய கருத்துக்களை குறித்து இங்கே நாம் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பேச்சு மொழினா என்ன, கவிதை மொழினா என்ன அப்படின்றத விளக்கங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை உற்று நோக்க வேண்டியது இருக்கு. மொழினா என்ன, இந்த மொழி எவ்வாறு தோன்றியது, இந்த மொழி என்ற தோன்றியவுடன் நாமும் இயற்கையோடு எப்படி இணைந்திருக்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழியினுடைய அடிப்படையில் இன்றைக்கு தோன்றி இருக்கக்கூடிய கவிதைன்னா என்ன, அந்த கவிதை எப்படி இருக்கணும் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவிதை எழுதக்கூடிய இந்த கவிஞனுக்கும் கவிதைக்கு என்ன தொடர்பு, கவிதை எழுதி முடித்த பிறகு கவிஞனுக்கும் அந்த கவிதைக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது என்பதை நிகழ்வுகளை எல்லாம் இந்த பாடத்தில் ஒரு வினாவாக தொடுக்கப்பட்டு ஒன்றுத்துக்கு விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு போக போகிறோம். ஓகே, ரைட். முதல்ல மொழி என்றால் என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் இல்லையா. இப்போ என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இல்லையா, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்துவதற்காக நான் பயன்படுத்தக்கூடியது தான் மொழி இல்லையா. அது பிறர் அறியும் வண்ணம் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வை பிறர் அறிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியதே மொழி எனப்படுகிறது இல்லையா. இந்த மொழி எவ்வாறு தோன்றியது அப்படின்னு பார்க்கும்போது பல விளக்கங்கள் உண்டு இல்லைங்களா. இது எவ்வாறெல்லாம் தோன்றியிருக்கும் அப்படின்னு சிந்தித்து பார்த்ததில் என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏதோ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் பொழுது சில அவசர வேலைப்பாடுகள் இல்லை இல்லையா, விரைவின் காரணமாக இல்லை இல்லை இப்படி வேகமாக கையை அசைக்கும் பொழுது தானாகவே அந்த விரைவின் காரணமாக வார்த்தை பிறகுது, வா 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 அப்படின்னு வாயிலிருந்து மொழி தோன்றியது. சில நேரங்களில் கோபப்படும் பொழுதும் இல்லையா, கோபப்படும் பொழுது சில நேரங்களில் பயமுறுத்துவதற்காக, இப்போ நம்ம சிறு குழந்தைகளிடத்துல விளையாடுவோம், ஒளிஞ்சு இருந்து அந்த குழந்தைக்கு பயத்தை காட்டுவோம் இல்லை, அப்படியே ஒளிஞ்சு போய் குழந்தை என்ன பண்ணும், அலறும். அப்ப அந்த பூன்னு சொல்லும்போது வாயிலிருந்து அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து ஐயோ அம்மா அப்பா கடவுளே அப்படின்னு வார்த்தைகள் பிறக்கிறது இல்லையா. இப்படித்தான் ஒரு இடத்துல இருந்து மொழி தோன்றியது, ஒரு இடத்துல இருந்து மொழி தோன்றியது ரைட். இப்படி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக மக்கள் பயன்படுத்தியது தான் இந்த மொழியாக சொல்லக்கூடியது. அப்ப தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பிறருக்கு அறியும் பொருட்டு பேசப்படுவது தான் இந்த மொழியாக சொல்லக்கூடியது ரைட். அப்படிப்பட்ட மொழியில இன்னைக்கு உலக நாடுகளில் பல்வேறு மொழிகள் இருக்குன்னு இல்லையா, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உண்டு. அதில் இந்திய திருநாட்டில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த 3000 மொழிகளில் நம்மளுடைய மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழியை குறித்து இங்கே நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த பேச்சு மொழி கவிதை மொழி குறித்து இந்திரன் கூறப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை இந்த உரைநடை பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன சார் பேச்சு மொழி கவிதை மொழி? இந்த கவிதை மொழியை நான் இப்படி எடுத்துக்கலாமா, எழுத்து மொழியாக எடுத்துக்கிறேன். கவிதை மொழியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எழுத்து மொழியாக எடுத்துக்கிறேன் இல்லையா. எழுத்து வடிவில் எழுதுவது தானே கவிதை இல்லையா. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இல்லை. அப்ப கவிதை என்பது எழுத்துக்களால் எழுதப்படுவது. அப்ப அந்த எழுத்துக்களால் எழுதப்படுறதுனால நான் அதை எழுத்து மொழியா எடுத்துக்கிறேன். இப்ப நான் உங்களோட பேசிக்கொண்டு புரிய வைத்தல் செயலை நடத்தி இருக்கிறதுனால இது பேச்சு மொழியா எடுத்துக்கிறேன். இப்ப இதுல ரெண்டுத்துல எது சிறந்தது சார்? ரெண்டுமே நம்மளுக்கு தேவையானது தானே சார் இல்லை. தாய் தந்தையர்களை யார் சார் சிறந்தவர்னு கேட்டால் 2 கண்களில் ஒரு கன்றை குத்தி கொள்வதை போல அல்லவா. நமக்கு 2 கண்ணும் வேணும் தானே இல்லையா. எனக்கு ஒரு கண்ணு வேணாம், ஒரு கண்ணு மட்டும் போதும்னு சொல்ல முடியுமா? அது போல எழுத்து மொழியும் பேச்சு மொழியும் நமக்கு அவசியம்தான். இருப்பினும் சீர்தூக்கி பார்க்கையிலே இக்கால கட்டத்தில் எது சிறந்தது அப்படின்னு உற்று நோக்க போகிறோம் இந்த பாடத்தின் வாயிலாக. ஏன் சார் இப்படி உற்று நோக்கணும், என்ன காரணம், யார் உங்களுக்கு இது போல் உற்று நோக்கி சொல்லி தூண்டுதல் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞனாக சொல்லக்கூடிய மகா கவிஞனாக சொல்லக்கூடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்
இல்லையா? முண்டாசு கவி, முறுக்கு மீசைக்காரன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, கற்பூர சொற்கோ, சிந்துக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த மகாகவி பாரதி இல்லையா ஒரு புது கவிதை வடிவத்தை கொடுத்தார். புது கவிதைனா எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க இல்லையா? மரபு சார்ந்த கவிதைகள் எப்படி, புது கவிதைகள் எப்படி அப்படின்றதுக்கு சில ஒப்பீடு சொல்றாங்க பாருங்க. மரபு சார்ந்த கவிதைகள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாப்பு இலக்கண முறைப்படி, யாப்பு இலக்கணம் படிச்சிருப்பீங்க, எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை இல்லையா? இது போன்ற உறுப்பு இலக்கணங்களை கொண்டு வைத்து எழுதப்படுவது மரபு கவிதைகள். சங்க இலக்கிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது போல தான் இருக்கும். ஏன் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகலாம் அது போல தான் இருந்திருக்கு இல்லையா? சங்க மருவிய காலத்தில் தான் சில பாடல்கள் அப்படியே தோன்றியது. ரைட். இப்போ 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் புது கவிதைகள் மலர தோன்றின, புது கவிதைகள் மலர தோன்றின. ரைட். நிறைய புது கவிதைகள்லாம் தோன்றியிருக்கு. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும், இது ஒரு புது கவிதை. மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும், 3 வரி இல்லையா? என்ன சார் இதன் மூடிய பொருள்? கண் முன்னாடி நிகழக்கூடிய பொருள் என்ன? என் மூச்சு நின்றுட்டா இந்த ஆள் பேசுறது நின்று போயிடும்டா, அதான ஒரு பொருள். ஆனா இன்னொரு பொருள் உள்ள இருக்கு. என்னது? எரிகிற கொல்லியை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கிவிடும் இல்லையா? இந்த ஆள் இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் என்ன? உள்ள இருக்கிறதுனால தானே. அவனை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வா, பேசுறான், நான் பார்க்கலாம். அப்ப எரிவதை பிடுங்கி விட்டால் கொதிப்பது நின்றுவிடும் என்ற உள்ள இருக்கக்கூடிய பொருளையும் உணர்த்தக்கூடியது இந்த மொழியாக சொல்லக்கூடியது. ரைட். இப்படி கவிதைகள்ல புது கவிதையினுடைய தோற்றம் இப்படி. மரபு கவிதையில யாப்பினுடைய உறுப்புகளாக சொல்லக்கூடிய எழுத்து, சீர, அசை, தலை, தொடையை வைத்து பாடுவது, கட்டு, இப்ப ஆசிரியப்பா, வெண்பாலாம் அது போல கட்டப்பட்டு பாடப்படக்கூடிய ஒரு பாடலாக சொல்லக்கூடியது. இப்படி இந்த பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் என்ன? இப்படி மரபு கவிதை, புது கவிதை. புது கவிதை எல்லாம் பாரதியுடைய காலகட்டத்திற்கு பிறகு தோன்றியது. அந்த புது கவிதையில எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, புதிய வடிவத்தில் இருப்பது புது கவிதை அல்ல. புதிய வடிவத்தில் இருந்தாது புது கவிதை அல்ல. அப்ப புது கவிதைனா எப்படி இருக்கணும் சார் அப்படின்னா, கேட்பவருடைய உள்ளத்துல புதிய சிந்தனைகளை உருவாக்குவதா இருக்கணும். கேட்பவருடைய உள்ளத்துல புதிய சிந்தனையை உருவாக்குவதாக இருக்கணும், ஆழ்ந்த பொருளை உணர்த்துவதாக இருக்கணும், அதே நேரத்தில் எளிய நடையில இருக்கணும், அதே நேரத்தில் எளிய நடையில இருக்கணும். இப்படி இருந்தால் அவையெல்லாம் புது கவிதை அப்படின்றது புது கவிதைக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்திருக்காரு பாரதியார். இது ஒரு கலை. இது போல கவிதைகள் எழுதுவது, புது கவிதைகள் எழுதுவது மானுடத்திற்கு கவிஞர்கள் செய்யக்கூடிய ஒரு தலையாய கடமை இல்லையா? அப்பதான் அந்த மொழியினுடைய சிறப்பு உயர்ந்தோங்கி காணப்படும், இல்லைனா மொழி காணாமல் போயிடும். ரைட். இப்படி கவிதைகள்ல மரபு கவிதை, புது கவிதை, ஐக்கு கவிதை, ஜப்பான் நாட்டு கவிஞர்ந்து இல்லையா? ஜப்பான் நாட்டினுடைய கவிதையாக சொல்லக்கூடியது ஐக்கு கவிதை. இது போல சென்றிய கவிதை, லிரைமா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இப்படி பல வகையான கவிதைகள் இருக்கு. இந்த கவிதைகளுடைய வடிவங்கள்லாம் இப்படி உற்று நோக்கத்தக்கது. ரைட். இப்படி புது கவிதைகள்ல இந்த போல மானுடத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அரும்பெரும் பணியாக எப்படி இருக்கணும் அப்படின்றத பாரதி சொல்லக்கூடிய கூற்றோட இந்த பாடத்துல இந்திரன் சொல்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒப்பிட்டு நம்ம உற்று நோக்க போறோம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற தலைப்புல வந்திருக்கக்கூடிய பாடத்தை. ரைட். அடுத்த நிகழ்வாக நுழையும் முன் என்ற செய்தியை பார்க்க போறோம். இதன் கண் இருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த இடம்ன்றதை நோட் பண்ணிக்க, பார்க்கலாம். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். கலைகளின் உச்சம் கவிதை என்பர். ரைட். அப்போ ஒரு மார்க்கில் கேட்பாங்க, கலைகளின் உச்சம் டேஷ். அப்போ என்ன சார் அப்படின்னா கவிதை. இந்த கவிதைன்னு சொல்லும் பொழுது இன்னொரு பொருளும் சொல்லலாம் உங்களுக்கு. என்ன சார் அந்த பொருள்? ரைட். பேச்சு மொழியும் கவிதை மொழி என்ற பாடத்தில் கவிதை என்ற சொல்லை எடுக்கிறேன். இந்த கவிதையின் மூலமாக 3 பொருளை உணர்த்தலாம் பாருங்க. என்னென்ன பொருள் அப்படின்னா, காய் எடுத்தா விதை இல்லையா? காய் எடுத்துட்டா கவிதையில விதை. விதை என்பது வித்து இல்லையா? நான் ஒரு கவிதை எழுதணும்னா அதுக்கு வித்தாக அமையக்கூடியது எது என்று சொன்னால் சொல். வித்தாக அமையக்கூடியது எது என்று சொன்னால் சொல். அப்ப அந்த சொல்லு எளிமையாக இருக்கணும், ஆழ்ந்த பொருளை தருவதாக இருக்கணும். அப்படி இருந்து அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுனா அதுக்கு பேரு கவிதை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாட சம்பந்தப்பட்டதோ இல்லை. ரெண்டாவது, இதுல வி எடுத்தா கதை, கதை. அப்ப நான் எழுதக்கூடிய அந்த கவிதையில ஏதேனும் ஒரு கதையை உணர்த்துவதாக இருக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அதன் மூலம் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? மூச்சு இயல்பா நின்றுட்டா இல்லையா, பேச்சு நின்று போயிடும்ன்றது ஒரு பொருள். ஆனா இன்னொரு பொருள் என்ன உணர்த்துது?
எரிகிறத பிடுங்கினா கொதிப்பது நின்றுவிடும் என்ற கதையும் அதில் உணர்த்துகிறது அல்லவா? இது போல எழுதக்கூடிய கவிதையிலும் கதை இருக்கணும். அப்படி இருந்தா அது கவிதை. இன்னொரு விதமா பொருளை பிரிக்கும் போது என்ன சார்னா, ஈற்று எடுத்து தைய நீக்கிட்டா கவி. அப்ப கவி என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை சிறப்படையும் அப்படின்னு கவிதைக்கு விளக்கம் பல்வேறு கவிஞர்கள் தருவார்கள். அதில் ஒரு விளக்கமாக இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ரைட். இப்படி கலைகளின் உச்சம் எது என்று சொன்னால் கவிதை. கலைகளின் உச்சம் கவிதை. ஏன்னா இன்னைக்கு மானுட சமூகத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய வல்லமை எழுத்துலகளை யார் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் கவிஞர்கள் பெற்றிருக்கிறார்கள். திரைப்பட பாடல்கள் எல்லாம் கேட்குறீங்க இல்லைங்களா? சில பாடல்கள் தன்னுடைய உள்ளத்தை உருக்கி விடுகின்றது இல்லையா? நான் நானாகவே இருக்க மாட்டேன். சில பாடல்களை கேட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? நான் நானாகவே இருக்க மாட்டேன்றோம், வேற மாதிரி ஆயிரும். இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் எங்கிட்ட கவனிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் மொபைல் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே டிவி முன்னாடி உனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போயிட்டு இருக்கோம், உன் மனசெல்லாம் அந்த பாட்டில் தான் இருக்கும் இல்லையா? சும்மானா அப்பா அம்மாவுக்கு பயந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ டிவியில் ஓடிட்டு இருக்கக்கூடிய பாட்டு யாரோ ஒரு மொபைல்ல இருந்து எனக்கு கேட்குது பாட்டு, அந்த பாட்டில் அந்த பொண்ணும் அந்த பையனும் மயக்கி இருக்காங்க. ரைட். இப்படி அந்த கவிதையில் நாம் மயங்கி விடுகின்றோம். ரைட். இதுதான் கலைகளின் உச்சம் கவிதை என்பர். இது ஒரு மார்க் கேள்வியில் கேட்கக்கூடியது. அடுத்தது, கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம். நோட் பண்ணிக்கோங்க. அந்த கவிதை எப்படி இருக்கணும்? பேசுவதை போல எழுதணும். நான் தமிழ் கவிஞன், நான் ஆழ்ந்த இலக்கணம் அறிவு உடையவன், அதனால இலக்கண நடைமுறையோடு தான் நான் கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொன்னா அந்த கவிதை மேலோங்காது. என்ன சார் சொல்றீங்க? அது படித்தவர்கள் மட்டுமே போய் புரியும், ஆனா படிக்காத பாமர மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னா அந்த கவிதை எப்படி இருக்கணும்? பேச்சு மொழியில இருக்கணும். இசைஞானி இளையராஜா கூட தன்னுடைய பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி என்று சொல்லக்கூடிய குக்கிராமங்களுக்கெல்லாம் சென்றடைந்ததற்கு காரணம் என்ன சார் அப்படின்னு சொன்னா, பேச்சு வழக்கில் கவிதை எழுதி அந்த பாடலை திணிச்சார். அதனாலதான் இன்னைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டு இருக்கின்றன இல்லையா? இல்லை என்று இலக்கண நயத்தோடு மரபு சொல்லுக்கு கட்டுப்பட்டு யாப்பு இலக்கண முறைப்படி கட்டப்பட்டு அந்த கவிதையை எழுதி பாடினா அந்த பாடலை விரும்பி கேட்பவர் கிடையாது. இருக்காங்க, எண்ணிக்கை குறைவு. ஆனா புது கவிதைகள்ல இது போல கட்டுப்பாடற்ற நிலையில எழுதப்படுவது, பேச்சு வழக்கில் எழுதப்படுவது சிறந்த கவிதையாக சொல்லக்கூடியது. அதுதான் உத்தமம் என்று சொல்றாரு. இது ஒரு 2 மார்க்ஸ். கவிதை குறித்து மகாகவி பாரதி கூறும் கருத்து யாது அப்படின்னு கேட்டா, கலைகளின் உச்சம் கவிதை, அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம். அதோடு மட்டுமல்ல, அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறுகிறார் மகாகவி பாரதி. அப்ப கவிதை குறித்து மகாகவி கூறும் செய்தி யாது என்ற 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த 3 லைனையும் கண்டுபிடிச்சு எழுதிக்குங்க. ஓகே. அடுத்தது, கவிதை எவ்வாறு நிகழ்கிறது? இந்த கவிதை எழுதக்கூடிய சூழல் எவ்வாறு நிகழ்கிறது? எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது? என்ன சார் அது? எழுத்து மொழினா கவிதை மொழி. இந்த கவிதை மொழியானது எவ்வாறு கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்படக்கூடிய பாடம் தான் இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ரைட். அதை குறித்த செய்திகளை இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இன்னும் பாரதி அழகா சொல்லுவாரு, சில கருத்துக்களை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கவிதைக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, சுவை புதிது, வளம் புரியுது, சொற்புதிது, பொருள் புரியுது, நவ கவிதை புதிது அப்படின்னு தன்னுடைய புது கவிதைக்கு இதையெல்லாம் சொல்லுவார். என்னென்ன சொல்லுவாரு? சொற்புதிது, சுவை புதிது, வளம் புரியுது புதிது, பொருள் புதிது, நவ கவிதை புதிது அப்படின்னு தன்னுடைய கவிதையில் இது போல புதிது புதிது அப்படின்னு சொல்லுவார். இப்படி தாம் எழுதக்கூடிய கவிதைகளில் இது போல வளங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். ரைட். இன்னும் சில செய்திகள்லாம் சொல்லுவாரு. இதே பவனந்தி முனிவர் இந்த கவிதையை குறித்து இன்னும் செய்தி ஒன்று சொல்லுவார். நம்மளுடைய குடல் பகுதி இருக்கு பாருங்க, உயிர் குடல், இது பல்வகை தாதுக்களால் ஆனது இல்லைங்களா? அதனால தான் குடல் இருக்கு. குடலில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் அங்கே போய் சேர்ந்து பல்வேறு தாதுக்கள் ஆனது பிரிந்து உடம்புக்குள்ளே சென்று நம்ம உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறது. அது இல்லடனா கிடையாது. ரைட். இப்படி பல்வகை தாதுக்களால் ஆன இந்த உயிர் குடலானது எவ்வாறு இயங்குகிறதோ அதுபோல பல்வகை சொற்களால் பொருளுக்கு இடனாகி எழுத வல்லது கவிதை என்று நம்ம தமிழ் முனிவராக சொல்லக்கூடிய பவனந்தி முனிவர் கவிதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தராரு. கவிதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தராரு. ரைட். இப்படி பவனந்தி முனிவர். இன்னும் கவிமணி
தேசிக விநாயகம் பிள்ளை போன வகுப்புல நயம் பாராட்டல் பார்த்தேன் இல்லையா? அந்த கவிஞன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளத்துள் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தெளிந்து உரைப்பது கவிதை அப்படின்னு சொன்னார். உள்ளத்துள் உள்ளது கவிதை இல்லையா? அது எப்படி இருக்கணுமா? தெல்ல தெளிந்த தமிழில் எடுத்து உரைக்கணும். தெல்ல தெளிந்த தமிழ்னா ஆழ்ந்த இலக்கணவோட கிடையாது, பேச்சு வழக்கில் பேச்சு மொழியில அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் அந்த கவிதை திறம்பட இருக்கும், அந்த கவிதை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு இங்க கவிமணியுடைய கவிதை குறித்து செய்தி, பாரதியாருடைய செய்திகளை இங்க முன்வைத்து பேசப்பட்டிருக்கோம். இதை தவிர்த்து இன்னும் சில கவிஞர்கள்லாம் சொல்றாங்க, அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். புது கவிஞர்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தவர்கள் இல்லை, அயல்நாட்டு கவிஞர்கள் இந்த கவிதையை குறித்து கூறக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேச்சு மொழி குறித்தும் எழுத்து மொழி குறித்தும், எழுத்து மொழியினாலே நீங்க நோக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா கவிதை, ரைட்? எழுத்து நம்ம இங்க என்னவா எடுத்துக்கிறோம்? கவிதையா எடுத்துக்கிறோம். இந்த எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இது உங்க பாடப்புத்தகத்துல இல்லாதது, உங்களுக்கு புரிவதற்காக நான் இப்போ இதை ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? இதை உணர்ந்தாலே போதும், இந்த பாடத்தின் கண் இருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு முழுமையாக விளங்கிடும். இது ஒரு ஆய்வு கட்டுரை போலங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உரைநடை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆய்வு கட்டுரை. ஆய்வு கட்டுரையெல்லாம் கல்லூரி மாணவர்கள் தான் செய்யக்கூடியது. அதை 11ஆம் வகுப்பு மாணவருக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்? உயர்ந்த நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்காங்க. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கையிலே, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அதனால அறிவு வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற தைரியத்தில் பள்ளி கல்வித்துறை இந்த பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? அதனால இதை உணர்ந்துகிட்டாலே போதும், இந்த பாடத்தின் கண் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒப்பு நோக்குங்க. இந்த பேச்சு மொழிக்கு கவிதை மொழிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்துடலாமா? முதல் பாயிண்ட் பாருங்க, ஆராய்தல் எளிதன்று. எந்த மொழி? பேச்சு மொழியை ஆராய்வதற்கு எளிதன்று. இது யார் சொன்னா, எங்கிருந்து வந்தது, ஏது வந்தது என்பது ஆராய்வதற்கு எளிதல்ல இல்லையா? சார் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு யார் சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொன்னாரு. அவருக்கு யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. யார் சொன்னா யார் சொன்னான்னு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும், ஆராய முடியாது. ஆனால் அதே எழுத்து மொழி என்று சொல்லக்கூடிய கவிதை மொழியை ஆராய்ந்தலாம். ஏன்னா அது எதில் வடிவத்தில் இருக்கு? எழுத்து வடிவத்தில் இருக்கு. அப்ப யார் எழுதுனது கீழே உத்தரவாதம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆராய்வதற்கு எளிது, ஆராய்வதற்கு எளிது. ஓகே, அப்ப பேச்சு மொழி என்பது ஆராய்தல் எளிதன்று, எழுத்து மொழி என்பது ஆராய்தல் எளிது. ஓகே, ஒரு கருத்து. ரெண்டாவது, பேச்சு மொழியானது செவிக்கு மட்டுமே புலனாகி உடனே மறைந்துவிடும். செவிக்கு மட்டுமே புலனாகி உடனே மறைந்து விடக்கூடிய மொழி பேச்சு மொழி. என்ன சார் நீங்க தான் சொல்றீங்க பேச்சு மொழியில கவிதை எழுதணும்னு சொல்றீங்க, அப்ப கேட்டுட்டு காதலோடு கேட்டுட்டு அப்புறம் மறந்துடுமா? இல்லையா? நம்ம மனசை பொறுத்து இருத்தி வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், ரைட்? ஆனால் புலனாகி உடனே மறைந்து விடக்கூடியது. ஆனால் கட்புலன எழுத்து மொழியானது கட்புலனாவது யாவரும் எளிதில் எழுதி காக்கக்கூடியது. ஏன்னா அது திடநிலையில் இருக்கக்கூடியது, எழுத்து வடிவத்தில் அப்படியே பனிக்கட்டியை போல உறைந்து கிடக்கின்ற ஒரு மொழி. பேச்சு மொழி அப்படி இல்லை. இப்போ நான் உங்க முன்னாடி பேசினேன், இதே போல இன்னொரு வகுப்புல இதை பத்தி பேச முடியுமானா முடியாது, மாறும் இல்லையா? சார் இப்ப பேசணும், அப்படியே நாங்கள் லைவா போடல, இன்னொரு முறை லைவ் பண்ணணும், நீங்க அப்படியே பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னா அதே பேச்சு வருமானா வராது. புரிஞ்சுதா? அது போல இது கட்புலன் ஆவது யாவரும் எளிதில் எழுதி காக்கக்கூடியது எழுத்து மொழி என்று சொல்லக்கூடிய கவிதை மொழி. மூணாவது பாருங்க, செவி வழியாக இலக்கியம் நீடு வாழ்வதில்லை. இப்படி செவி வழியாக கேட்கக்கூடிய இந்த பேச்சு மொழியானது நீடு நிலைப்பது இல்லை. ஆனால் எழுத்து மொழி நீடு நிலைக்கக்கூடியது. தலைமுறை தலைமுறையாக பல நூற்றாண்டு நிலைத்து நிற்பதால் பெரும் மதிப்பும் செல்வாக்கும் பெறுகின்றது இந்த பேச்சு மொழி என்று சொல்லக்கூடிய எழுத்து மொழி, இல்லைங்களா? பல நூற்றாண்டு காலம் ஏடுகளிலே இருப்பதனால அது பல நூற்றாண்டு காலம் தலைமுறை தலைமுறையாக காக்கக்கூடியது. அதனாலதான் முன்னாடி இருந்த கவிஞர்கள்லாம் நிறைய எழுத்து வடிவத்தில் எழுதி வச்சாங்க. ஆனா மகாகவி பாரதியார் என்ன சொல்றாரு? அது போல இருந்தா மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. கலைகளின் உச்சம் கவிதை. அந்த கவிதையை நம்ம எழுத்தாளர்கள் மானுடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழி புது கவிதையாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்பதான் அது போய் எல்லாரிடத்துல போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. இல்லடனா உறைந்து போன பனிக்கட்டி போல ஒரு புத்தகத்துல அப்படியே தான் இருக்குமே தவிர அது திரவ நிலையை போல மக்களுடைய உள்ளத்துல பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு நீர்நிலையை போல இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நாலாவது கருத்து பாருங்க,
எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுகின்ற பேச்சு இந்த பேச்சு மொழி. இப்ப நீங்க என் முன்னாடி இருக்கீங்க இல்லையா? சோபனா இருக்காங்க, அனுஷா இருக்காங்க, அவின்குமார் இருக்கான், இல்ல மதுமிதா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, இன்னும் யாரோ இருக்கீங்க, ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா? இப்ப நான் பேசுறத உங்க கண் முன்னாடி காட்டுகின்றேன். ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேங்க இல்லையா? இந்த பாடத்தை நான் தயார் பண்றதுக்கு என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா? இப்ப நான் பேச்சு மொழியில உங்ககிட்ட சொன்னேன், என்ன பாடுபட்டு எழுதணும்னு தெரியுமா? இல்ல உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இவ்வளவு வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய முகத்துல ஒரு சோகத்தோட இல்ல ஒரு மகிழ்ச்சியோடவும் வெளிப்படுத்தலாம். அப்ப பார்க்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய ஆழ்ந்த பொருள் என்னன்றது தெரிய வரும் இல்லையா? அவ்வளவு சிரமப்பட்டு இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய மேம்பாடு என்று சொல்லக்கூடிய உடல் அசைவுகளால எதிரில் இருக்கக்கூடிய பேச்சாளருக்கு அது போய் எளிதில் உணர்த்தி விடுகிறது. இதையே நான் ஒரு புத்தகத்துல ஒரு கதை போல எழுதுறேன். என் பெண்ணை நான் வளர்ப்பதற்கு என்ன பாடுபட்டேன் அப்படின்னு எழுதுனா, படிப்பவருடைய மனநிலை பேச்சு மொழியில வெளிப்படுத்தின போது மற்றவர்கள் உணர்ந்தார்களே, அது போல நிலையை அவர்களால் உணர முடியுமா அப்படின்னா உணர முடியாது. இதுதாங்க வித்தியாசம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும். ஒரே ஒரு இதுல சொல்லிட்டேன் இல்லையா? எப்படி நான் என்ன பாடுபட்டேனோ இல்லையா, அந்த தாய் வருத்தப்பட்டு சொல்லுவா, இல்ல மகிழ்ச்சி இல்ல இப்பெண்ணை வளர்ப்பதற்கு நான் என்ன பாடுபட்டேன் இல்ல ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. இப்படி எதிரில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியும். இது நேரடியாக பேசுறதுனால உணர்ந்து கொள்ள முடியுது. இப்போ நீங்க கூட ஒரு பாடத்தில் டவுட் கேட்டீங்க, நான் சொன்னேன், சொல்லும் போது எளிமையா புரிஞ்சிச்சு, பேச்சு மொழியோட கலந்து உரையாடுறதுனால புரிஞ்சு போச்சு. இதே நான் எழுதி ஒப்படைச்சிருந்தா, இந்தா படிச்சுக்கோ, இதான் இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு கொடுத்திருந்தா ஒண்ணுமே புரியல அப்படின்னு தலையை சொரிஞ்சுன்னு இருக்க வேண்டியதுதான் இல்ல. அப்ப பேச்சு வழியாக வெளிப்படுத்தும் போது அதனுடைய உணர்வுகள் வேற, எழுத்தின் வடிவில் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் வேற. இப்போ ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்க. வந்த 2-3 நாள்லயே சில பேருக்கு வயிற்று உபாதைகள் உண்டாக்கும். ஏன்னா லீவ் நாளில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் இல்லையா? ஆக்ஷன் பண்ணுங்க பேச்சு மொழியில், மேடம் வயிறு வலிக்குது, முடியல, எனக்கு வீட்டுக்கு போகணும், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்படி நேரடியாக பேசும்போது மேடம் உங்களை பார்க்குறாங்க இல்லையா? ஐயோ உண்மையிலே உனக்கு வயிறு வலி வந்துட்டு பிள்ளைதே, குழந்தை தாங்கலையே, உடனே பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, இந்தாங்க காரில் கூட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வாங்க, டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. இதையே ஒரு கடிதத்தில் லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க, மேடம் எனக்கு வயிறு சரியில்லை, வயிறு வலிக்கிறது, என்னால் முடியவில்லை, அதனால் நான் பள்ளிக்கூடத்திற்கு வீட்டுக்கு புறப்படுகின்றேன் அப்படின்னு எழுதுனா அதனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அதனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்றும் இல்லை, போய் உக்காரு, தமிழ் கிளாஸ் கவனி, பார்க்கல 4 மணி பஸ் போகும், அப்போ போ, இப்பெல்லாம் அனுப்ப முடியாது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஏன் நானே சொல்லுவேன், போகக்கூடாது, உக்கார், என் பாடத்தை கவனி சொல்லுவனா? அதே ஒரு ஆக்ஷன் பண்ணு, சார் ஐயோ முடியல அம்மா அப்படின்னு கத்து, எல்லாரும் இறக்கப்பட்டுடும். அப்போ பேச்சு மொழியினால வெளிப்படக்கூடிய உணர்ச்சிக்கு வலிமை அதிகம், எழுத்து மொழியில வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிக்கு வலிமை குறைவு. இதனால தான் பாரதியார் சொன்னாரு, எழுத்து மொழியில அது போல கொண்டு வராதீங்க கவிதையெல்லாம், பேசுவதை போல கொண்டு வாங்க கவிதையேன்னு சொல்றாரு. ஓகே, என்ன சார் இன்னும் எப்ப சார் உள்ள போறீங்கன்னு கேட்கறியா? இதை முடிக்கிறதுக்கு இன்னும் இந்த வகுப்பாக பார். அப்ப எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுகின்ற பேச்சு உணர்ச்சியை வெளிப்படுத்தும். பட்டிமன்றங்கள் இல்லையா, கவி அரங்கத்துல இது போல கவிஞர்கள் பேசும்போது, சான்றோர்கள் பேசும்போது உட்கார்ந்து இருக்கிறவன் சேரை விட்டு எழுந்து ஆவேசத்துல கையை தட்டுவான் இல்ல, ஆவேசத்துல கை தட்டுவான். ஏன்னா உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு அதிகம். விசில் அடிப்பான் இல்லையா, தலைவரே நல்லா பேசுன நல்லா பேசுன அப்படின்னு கையை ஆட்டுவான், எழுந்து நின்னுப்பான், உட்கார மாட்டான். பேச்சு அப்படி. இதையே எழுதி வச்சதை படிச்சுட்டு எழுந்து உணர்ச்சி வெளிப்படுத்துறான முடியுமா? பைத்தியக்காரன் வாங்க இல்ல. புக்கு படிச்சுனே இருக்கேன், அதுல தலைவர் சொன்ன கருத்து வந்துருச்சு, ஆஹா சூப்பர் அப்படின்னு எழுந்து கையை தட்டினா தெருவில் போறவன் நினைப்பான், ஏதோ மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? அப்போ அங்க உணர்ச்சி வெளிப்படுத்த முடியுதா? முடியல. அதே ஒரு மேடையில பேசும்போது அந்த பேச்சு மொழிக்கு உணர்ச்சி அதிகமா இருக்கு
ரைட். அதில் அந்த பேச்சு மொழியில் பாருங்க, இப்போ நான் பேசுகிறேன் உங்க முன்னாடி, என் கை அசையுது, என்னுடைய உடம்பு அசையுது, வாய், கண்ணு, மூக்கு, காது எல்லாம் அசையுது. என்ன சார் சொல்றீங்க? என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தசைநார்கள்லாம் பாருங்க, மேல் நோக்கி கீழ் நோக்கி. நான் பேசும்போது ஏற்றம் இறக்கம் அழுத்தம் எல்லாமே கொடுக்கறதுனால தானே உங்களுக்கு பொருள் எளிதில் விளங்குது. நான் மாட்டுன்னு ஜடம் போல நின்றுக்கிட்டு பேச்சு மொழி, கவிதை மொழி, இது இந்திரன் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏற்ற இறக்கம் இல்லாமல் பேசணும்னா கேட்பவருடைய எண்ணிக்கை இப்பவும் கம்மியாக தான் இருக்காங்க. இல்லை, பாடத்தை கவனிக்கக்கூடிய மாணவர்கள் குறைவாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆள் பேசுறது ஒன்றும் புரியலடா. இல்லையா? எத்தனை பேர் சார் இருக்காங்க? 53. பாரு, இதுக்கு ஓவர் பில்டப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இல்லை ரைட். வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி பேசுகின்ற மொழி பேச்சு எதிரில் இருக்கக்கூடிய வாசகனை பேச வைக்கும். அதான் சொல்றாரு, எதிரில் இருக்க வாசகனுடன் பேசுகின்ற பேச்சு பேச்சு மொழி. ஆனால் எழுத்து மொழி எப்படி சார் அப்படின்னா, கவிஞன் தனக்குத்தானே பேசிக்கொள்கின்ற மொழி. கவிஞன் தனக்குத்தானே பேசிக்கொண்டு எழுதுவது. பாருங்களேன், எழுத்தாளர்கள்லாம் எழுதும்போது பைத்தியம் முடிச்சாப்புல அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கின்னு உள்ளே வாங்கிக்கிட்டு அதை பேப்பரில் எழுதி எழுதி வைப்பாங்க. இல்லை, அது போல இருக்கக்கூடிய மொழி இந்த எழுத்து மொழி என்று சொல்லக்கூடிய கவிதை மொழி. ரைட். அடுத்தது இன்னும் சில கருத்துக்கள் இருக்கு. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது யார் சார் சொன்னது அப்படின்னா பாரதியார் சொல்றாரு. இந்த பேச்சு மொழிக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாரதியார். என்னன்னு சொல்றாரு? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா பாரதி. எந்த பாரதி? பாரதி பாஸ்கரா இல்ல, கவிமணி மகாகவி பாரதியாரை சார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்துல உண்மையான கருத்து இருந்தா, எண்ணம் இருந்தா வாயில வெளிப்படுறது உண்மை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் என்று சொன்னார் வள்ளலார். அதுபோல உள்ளொன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று காட்ட மாட்டாங்க. ரைட். இப்படி உள்ளத்துல உண்மை ஒளி இருப்பதாக இருந்தால் வாக்கினிலே பிறக்கக்கூடிய சொல் ஒளி பொருந்தியதாக இருக்கும் என்று பாரதியார் சொல்றாரு. அப்படிப்பட்ட மொழி எது சார் அப்படின்னா பேச்சு மொழி. எழுத்து மொழிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. மொழிக்கு துணையாக என்னென்ன பயன்படுத்துறோம்? நம்ம நிகண்டுகள் என்று சொல்லக்கூடிய அகராதிகளை பயன்படுத்துறோம் இல்லையா? இலக்கணங்கள் முதலியான அமைந்து சிறப்பு தேடி தருகின்றன. அப்ப எழுதும் போது நம்ம இலக்கண முறைப்படி எழுதுறோம். இல்லை, ஆகை என்ற சொல்லுக்கு பக்கத்தில் ஒற்று மிகுமா, ஆமா போடு, இத்து போடு. இல்லை, இருபெயரோட்டு பண்பு தொகையில் வல்லினு மிகுமா போடு. ஏன்னா எழுதுறதுல யாராவது படித்தானா நிறைய எழுத்துப்பிழை இருக்கு. என்ன கவிஞன் எழுதுனானோ, எந்த பேச்சாளர் எந்த எழுத்தாளர் எழுதுனானோ தெரியல அப்படின்னு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க இல்லையா? இப்போ நானே இங்கே பிரிண்ட் போடுறதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இல்லை, யாருன்னா பார்க்குறவங்க என்ன தமிழில் இப்படி பிழை பண்ணியிருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்க. இதுபோல எழுதும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இலக்கணங்களை பார்க்கணும், அகராதியில் அதுக்கு உண்டான பொருள் என்னென்ன பார்க்கணும் இல்லையா? இப்படி உற்று நோக்கி எழுதுவது எழுத்து மொழி என்று சொல்லக்கூடிய கவிதை மொழி. அடுத்தது பேச்சு மொழியின் மூலம் கவிஞனுடைய காலத்தை நிர்ணயிக்க முடியும். பேசுவதன் மூலமாக கவிஞனுடைய காலத்தை நிர்ணயிக்க முடியும். இவன் எந்த காலத்தை சேர்ந்தவன், எப்படிப்பட்ட கவிஞன் அப்படின்றது அவன் பேசுகிற பேச்சில் நடைமுறை சாத்தியம் இல்லையா? நடைமுறை சாத்தியத்தை, இப்ப நடந்த நிகழ்வை இப்ப பேசுறானா அவன் நிகழ்காலத்துக்குரியவன் இல்லை? இது போல பேச்சில் அவன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் அவன் நிகழ்காலத்தவனா, இறந்த காலத்தவனா, எதிர்காலத்தவனா என்பதை நம்மளால உணர முடியும். ஆனால் பேச்சு கவிதை மொழி என்று சொல்லக்கூடிய எழுத்து மொழியில் அந்த கவிதையை கொண்டு கவிஞனுடைய காலத்தை நிர்ணயிக்க முடியுமானா முடியாது. கவிஞனுடைய காலத்தை நிர்ணயிக்க முடியுமா? காலத்தைனா அவன் வாழ்ந்த காலம் அல்ல, அவன் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியினுடைய காலத்தை நிர்ணயிக்க முடியுமானா முடியாது இல்லையா? சார் என்ன சார் இது தெரியாதா? மகாகவி பாரதியார் 1882 பிறந்தாரு. அப்ப இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்னு எங்களுக்கு தெரியாதா சார்? நான் அவர் வாழ்ந்த காலத்தை சொல்லலைங்க, கருத்துல சொல்லி இருக்கக்கூடிய காலத்தினுடைய அடிப்படையில் அவர் நிகழ்காலத்தவரா, இறந்த காலத்தவரா, எதிர்காலத்தவரா அப்படின்றத உணர முடியும் பேச்சு மொழியில. ஆனா எழுத்து மொழியில் அவ்வாறு உணர முடியும்னா முடியாது. ஓகே, அதான் அதுக்கு உள்ள வேறுபாடு. அடுத்தது பாருங்க, பேச்சு மொழி உடம்பினுடைய மேல் தோல் போன்றது, அதாவது வெளிப்படையானது. நம்மளுடைய மேல் தோலை போல இப்ப நான் பேசும்போது பாருங்க, என்னுடைய தோள்பட்டையானது மேலே ஏறுது, கீழே இறங்குது, முகத்தில் இருக்கக்கூடிய தசைநார்கள்லாம் இயங்குது, கை கால்லாம் அசைவு கொடுக்குது. இல்லை, நான் அப்படியே நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லை, கீழ்த்தாடை மேலே கீழே இறங்கி ஏறுது, என் கண்ணு விரியுது, இடத்துக்கு ஏற்றா போல விரியுது, சுருங்குது இல்லையா? இப்படி
உடம்பினுடைய மேல் தோல் போன்றது எது? பேச்சு மொழி. ஆனா எழுத்து மொழி என்று சொல்லக்கூடிய கவிதை மொழி எதை போன்றது சார் அப்படின்னா, உடம்பின் மேல் தோல் போர்த்தி மூடி இருக்கும் இல்ல, எலும்புகளான உடலை போல அது மூடி மறைத்து விடுகின்றது. கவிஞனுடைய திறமையை அது மூடி மறைத்து விடுகின்றது. இது எழுத்து மொழிக்கு தன்மை. கடைசியா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, பேசும் வாய் கையை விட அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிக்கிறது. பேசும்போது இந்த வாய் கையை விட அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது இல்ல. இப்ப நான் பேசும்போது பாருங்க, ஏற்றம் இறக்கம் அழுத்தம் இதெல்லாம் கொடுத்து பேசுற போதுதான் அப்ப பொருள் போய் வாசகன் இடத்துல போய் சேருது, கேட்பவராகிய உங்களிடத்துல வந்து சேருது. ஏற்றம் இறக்கம் இல்லாம எல்லா சொற்களையும் நான் ஒரே மாதிரியா பேசிட்டு போனோம்னா அங்க பொருள் விளக்கம் எளிதில் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப பேச்சு மொழியில பேசுபவனுடைய வாய் கையை விட உயர்ந்தோங்கி காணப்படுகிறது, ரைட். ஆனால் எழுதும் போது இந்த கை தான் வேலை செய்யுது, மற்ற உறுப்புகள் வேலை செய்யறது கிடையாது. பாருங்க, எழுதும் போது எழுதும் கை குறைந்த அளவே உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிக்கிறது, ரைட். எழுதும்போது எழுதும் கை குறைந்த அளவே உணர்ச்சி வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இதுதான் இந்த பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப சொல்லுங்க, எந்த மொழி சிறந்த மொழி? தமிழ் மொழியா, கணித மொழியா, ஆங்கில மொழியான்னு கேட்கல நானு, ரைட். எந்த மொழி இப்ப சிறந்தது? பேச்சு மொழியா, எழுத்து மொழியா? எஸ் அப்படின்னு சொன்னா எழுத்து மொழி என்று சொல்லக்கூடிய கவிதை மொழியை விட பேச்சு மொழிதான் சிறந்தது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த பேச்சு மொழியில் எழுதக்கூடிய கவிதைத்தான் எழுத்தாளர்கள் மானுடத்திற்கு செய்யக்கூடிய தலையாய கடமை என்று கவிதை குறித்து பாரதி நுழையும் முன் என்ற செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறார், ரைட். இதனுடைய விளக்கங்களை இன்னும் சில டெப்தா பார்க்க போறோம். இது மேலோட்டம், இதுக்கேவா? அடுத்தது பாருங்க, இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் யார்? இவ்வளவு நேரம் என்ன சார் இது? ரைட். உள்ள போறதே முன்னாடியே தெளிவுபடுத்திட்டேன். உள்ள நான் என்னென்ன போட போறேனோ, ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சமைச்சு வச்சிருக்கானோ அதையெல்லாம் மெனு லிஸ்ட்னு வெளியில நேம் போர்டு வச்சிருப்பான் இல்லையா, அது போல இந்த பாடத்தில் நான் என்னென்ன பார்க்க போறேனோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நேம் போர்டு போல ஒரு 8 கருத்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரியா? இதுக்குள்ள யார் வந்து என்னென்ன ஐட்டம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து வரலாம். சரிங்களா? ரைட். இந்த பாடத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் யாரு? இந்த பாடத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா இந்திரன். யார் இந்த இந்திரன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்க இல்லையா? ரைட். பாருங்க, இந்திரன் பற்றிய குறிப்புகள். பெயர் இந்திரன். இவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா ராசேந்திரன். ராசேந்திரன் என்று இயற்பெயர் கொண்ட இந்திரன் எப்படிப்பட்ட படைப்பாளி அப்படின்றத பத்தி பார்க்கிறோம். இவருடைய பன்முக ஆற்றல் என்னென்ன அப்படின்னு பார்க்கிறோம். அது என்ன பன்முகம்? நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு முகம் தான் இல்லையா? முருகனுக்கோ 6 முகம். இவருக்கு என்ன பன்முகம்? அவரை விட இவர் சிறந்தவரா அப்படின்னு கேட்காதீங்க. பல துறைகளில பல விதங்களில எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அதனால பன்முக ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. பல முகங்களில் என்னென்ன முகம்? எழுத்தாளராக ஒரு இடத்துல பார்க்கும்போது எழுத்தாளர். ஏன், நானே கூட பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது வாத்தியாரு இல்லையா? இதே நான் ஒரு பிளாட்பாரத்தில் நடந்து போனா நான் ஒரு பிளாட்பாரம் இடத்துக்கு ஏத்தாப்புல தான். அங்க போய் நான் வாத்தியார் டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணனா நான் அங்க வெல்ல முடியாது இல்லையா? இடத்துக்கு ஏத்தாப்புல நம்ம மாறிக்கணும் இல்லையா? அப்படி மாறினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லை சார், நான் வாத்தியாருக்கு உண்டான தகுதியோடு தான் நடந்துக்கணும்னா 4 பேர் நம்மளை குனியை வச்சு குத்திட்டு போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல நீ அது போல் நடந்துக்கோ, இந்த இடத்துல நீ இது போல் நடந்துக்கோ. இது என்னுடைய பாலிசி, ரைட். இப்படி பல முகங்களை கொண்ட ஆற்றல் கொண்டவர் இந்த இந்திரன். என்னென்ன துறைகளில்? எழுத்தாளர், ரைட். அடுத்தது கலை விமர்சகர். ஒரு கலையை குறித்து இல்லையா விமர்சனம் செய்யக்கூடியதில் வல்லவர். மொழிபெயர்ப்பாளர், பிற மொழிகளில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியில பெயர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் இல்லையா? பிற நாட்டு நல்லறிஞ்ச சாத்திரங்கள் யாவையும் தமிழ் மொழியில் கொண்டு இங்கு சேர்த்திடல் வேண்டும். அண்ணாய். என்ன நாய்? அண்ணாய். அண்ணாயினா வேண்டும் என்று சொல்றாரு. யாரு? பாரதியார் சொல்றாரு. பிற மொழிகளில் என்ன நல்ல நல்ல கவிஞர்கள் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் தமிழ் மொழியில கொண்டு வந்து சேரு, தமிழ் மக்கள் அதை உணரட்டும் அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல பிற மொழிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் மொழிபெயர்த்து தமிழில் கொண்டு படைக்கக்கூடிய ஒரு பன்முக ஆற்றல் கொண்டவர் இந்த இந்திரன் என்று சொல்லக்கூடியவர். ஓவியர், படத்துக்கு ஏற்றாப்புல கவிதைக்கு ஏற்றாற்போல கட்டுரைகள் ஏற்றாப்புல ஓவியம் வரைவதிலும் சிறந்தவர். போன்ற துறைகளில் பன்முக ஆற்றல் கொண்டவர் இந்த இந்திரன். இது மட்டுமா? இன்னும் இருக்கு பாருங்க.
இவர் ஆற்றிய பணிகள் என்ன? ரைட், இவர் ஆற்றிய பணிகள் என்ன? 2000 ஆண்டில் தமிழக அரசு கன்னியாகுமரியில் திருவள்ளுவருடைய சிலை திறந்த போது எத்தனை அடி உயரம்? 133 அடி இல்லையா? 133 அதிகாரங்களுக்கு ஏற்றாற் போல 133 அடி அளவு உயரத்துல கன்னியாகுமரியில தமிழ் தாத்தா, என்னுடைய கொள்ளு தாத்தா இல்லையா, எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு கூட தான் கொள்ளு தாத்தா, ரைட், அந்த தாத்தா என்று சொல்லக்கூடிய வள்ளுவனுக்கு கன்னியாகுமரியில திருவுருவ சிலை நிறுவப்பட்டது. அந்த திருவுருவ சிலையை திறக்கப்படும் பொழுது ஒவ்வொரு அதிகாரங்களுக்கு ஏற்றாற் போல இப்போ முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து, இரண்டாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா வான் சிறப்பு, அடுத்து அதே போல ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஏற்றாற் போல ஆங்காங்கே ஓவியங்கள் வரையப்பட்டு, இவரா அப்படின்னா இவரோடு இன்னும் சேர்ந்த ஓவிய கலைஞர்கள் எல்லாம், ரைட், 133 அதிகாரங்களுக்கு ஏற்றாற் போல 133 ஓவியங்களை வரைய செய்து அந்த படைப்புகளை திரட்டி மாபெரும் கண்காட்சி அமைத்தவர் இந்த இந்திரனை சாரக்கூடியது. மாபெரும் கண்காட்சியை அமைத்தவர் இந்த இந்திரன். எங்க 2000ஆவது ஆண்டுல கன்னியாகுமரியில 133 அடி கொண்ட திருவள்ளுவருடைய சிலையை திறக்கக்கூடிய அந்த நிகழ்வுல கண்காட்சி அமைத்த பெருமை இந்த இந்திரனை சாரக்கூடியது. ரைட், அடுத்தது பிரிட்டிஷ் கவுன்சிலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டன் அருங்காட்சியகங்களில் இருக்கும் இந்திய கலைப்பொருட்களை ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்டவர். சார், இந்திய கலைப்பொருட்களை கொடுத்த அறிவு எனக்கு இருந்தால் தான் நான் அங்கே போய் அதை குறித்து ஆய்வு செய்ய முடியும். அது இல்லாமல் நான் போய் லண்டனுக்கு போய் அங்கே போய் என்னத்தை ஆய்வு செய்கிறது? அப்போ இந்த அறிவு யாருக்கு இருந்திருக்கு? இந்திரனுக்கு இருந்திருக்கு. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? இவர் கவுன்சிலிங் தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டனில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களில் இந்திய கலைப்பொருட்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு கலை விமர்சகராக சொல்லக்கூடிய இந்த இந்திரன், ரைட், இதுவும் அவருடைய பணி தானே இல்லையா? இப்படிப்பட்ட ஓவிய பணி, கலை ஆய்வு பணியில் இருந்தவர் இந்த இந்திரன். இவருடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்க போகிறோம். இது உங்களுடைய பாடப்புத்தகத்தில் நூல் வெளி என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது. சில கருத்துக்கள் கூடுதலாக இருக்கும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பயன்படுத்திங்க. இவருடைய படைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இவருடைய கவிதை தொகுப்பு நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 1 மார்க்ல 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ரைட், முப்பட்டை நகரம் 1991 வெளிவந்த முப்பட்டை நகரம் இவருடைய கவிதை தொகுப்பு நூலாக சொல்லக்கூடியது. இன்னொன்று சாம்பல் வார்த்தைகள், இது ரெண்டும் இவருடைய கவிதை தொகுப்புகளாக சொல்லக்கூடியது. முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள். இவருடைய கட்டுரை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் அழகியல் 1994 வெளிவந்த தமிழ் அழகியல் என்ற கட்டுரை நூல், நவீன ஓவியம் 2005 வெளிவந்த நவீன ஓவியம் என்று சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பு நூல் இவருடைய படைப்புகளாக சொல்லக்கூடியது. இது மட்டுமா, இன்னும் அவர் ஆற்றிய இதழ் பணி என்ன அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய படைப்புகளில் சில இது இங்கேயும் கொடுத்துருக்கிறேன். கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் என்ற ஆதிவாசி கவிதைகளை குறித்து இவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. தோட்டத்து மேசையில் பறவைகள் என்ற ஐரோப்பிய புது எழுத்தினுடைய அடிப்படையில் இந்திரனுடைய படைப்பும் இருந்திருக்கக்கூடியது. உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கவிதை தொகுப்பு நூல், கட்டுரை தொகுப்பு நூல் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். முப்பட்டை நகரம், இன்னொன்று சாம்பல் வார்த்தைகள் என்பது கவிதை தொகுப்பு, கட்டுரை நூல்களாக தமிழ் அழகியல், இன்னொன்று நவீன ஓவியம். இதை தவிர மொழிபெயர்ப்பு நூல், இதிலிருந்து முக்கியமாக ஒரு மதிப்பெண் வினா உங்களுக்கு கேட்கப்படக்கூடியது. என்ன கேள்வி சார் இது? மனோரமா பிஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒடிச மொழி அறிஞர், ஒரே மொழி கவிஞர் எழுதியிருக்கக்கூடிய நூலை மொழிபெயர்ப்பு செய்த பெருமை. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பன்முக ஆற்றல் கொண்டவர்ன்ட்டு, ரைட், மொழிபெயர்ப்பாளர்னு சொன்னேன் இல்லையா. எந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இங்கே இருக்காங்க பாருங்க, இவங்க தான் மனோரமா பிஸ்வாஸ் மாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுடைய படைப்பு நூலை தமிழில் மொழிபெயர்த்து அதற்கு பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்று அந்த நூலுக்கு பெயரிட்டு மொழிபெயர்த்திருக்கிறாரு இந்த இந்திரன் என்று சொல்லக்கூடியவர். இந்த நூலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அப்போ இந்திரன் மொழிபெயர்த்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு ஒரு மார்க்கில் கேட்பாங்க. அப்போ 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னு கேட்டா, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். யாருடையது அப்படின்னு சொன்னா, ஒரே மொழி கவிஞராக சொல்லக்கூடிய மனோரமா பிஸ்வாஸ். மனோரமா நம்ம திரையுலகில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கம்முனா கம்மு கம்மு நாட்டி கோ என்ற வசனத்துக்கு சொந்தக்காரராக சொல்லக்கூடிய மனோரமாவை ஞாபகத்தில் வச்சுங்க, பிஸ்வாச பின்னாடி சேர்த்துங்க. அந்த மனோரமா பிஸ்வாஸ் எழுதிய நூலை தமிழில் மொழிபெயர்த்து
பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்திரனுடைய மொழிபெயர்ப்பு நூல். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண்ணில் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா. அடுத்தது 1986 காற்றுக்கு திசை இல்லை, இதுவும் மொழிபெயர்ப்பு நூலாக சொல்லக்கூடியது. 1986 வெளிவந்த காற்றுக்கு திசை இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லைன்னு பாடல் கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரு அழகா விஜய் பாட்டில் வரும், காற்றுக்கு உருவம் இல்லை, காற்றொளி இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. பார்த்துருக்கீங்களா? அதுபோல காற்றுக்கு ஒளி இல்லை, ஆனால் இவர் காற்றுக்கு திசை இல்லை என்று 1986 ஒரு மொழிபெயர்ப்பு நூல். 1994 பசித்த தலைமுறை என்ற ஒரு மொழிபெயர்ப்பு. 1995 பிணத்தை எரித்தே வெளிச்சம், இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய நகரத்தில் பிணத்தை எரித்தே அந்நகரத்திற்கு வெளிச்சத்தை உண்டாக்கிய தன்மையில் இவர் ஒரு கவிதையை மொழிபெயர்த்திருக்கிறாரு. ரைட், இதையெல்லாம் இவருடைய மொழிபெயர்ப்பு நூலாக கூடுதலாக சொல்லக்கூடியது. அடுத்தது, இவர் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. வெளிச்சம், இன்னொன்று நுண்கலை. இந்த வெளிச்சம் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது அப்படின்னா 1976 வெளியிடப்பட்டது. ரைட், வெளிச்சம் என்ற இதழ், நுண்கலை என்ற இதழ் 1999 வெளிவந்தது. அப்ப இந்திரன் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று வெளிச்சம், இன்னொன்று நுண்கலை. ஓகே, அவர் எழுதின கட்டுரை நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா சொல்லப்பட்டது, நவீன ஓவியம் இன்னொன்று. அதே போல இவருடைய கவிதை தொகுப்பு நூல்கள் என்ன, முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் அப்படின்றத மனசுல பதிவைங்க. இவருடைய குறும்படங்கள், சார் குறும்பட இயக்குனராக இருந்திருக்காரு, அந்த குறும்படங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஏ டயலாக் வித் பெயிண்டிங் 30 என்ற தலைப்பில் ஒரு குறும்படங்கள், தி கல்ச்சுரல் டயலாக் என்ற தலைப்பில் ஒரு குறும்படம். குறும்படம்னா ஒரு 5-10 மணித்துளிகளில் இயக்கக்கூடிய ஒரு படமாக சொல்லக்கூடிய, அது மூலம் ஒரு சிறந்தது ஒரு கருத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. இது போல குறும்படங்கள் தயாரிப்பிலும் இவர் இருந்திருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட இந்திரனுடைய படைப்பில் நம்மளுக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பாடம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ரைட், இப்போதான் நம்ம பாடத்துக்குள்ளவே போகிறோம். சரியா? இந்த பாடத்தில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே உங்களிடத்துல ஒரு 3-4 கேள்வியை ஆசிரியர் தொடுத்துடுறாரு. அந்த கேள்விக்குண்டான விளக்கங்களை உள்ள விவரமா பார்க்கிறாரு. என்னென்ன கேள்வி தொடுத்திருக்காரு சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. 1, கவிதை என்பது எது? கவிதைன்னா என்ன? ரைட், கவிதை எழுதும் போது செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? 2 கேள்வி. 3வது, கவிதை எழுதுகிற போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது? கவிதை எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞனுக்குள் என்ன நிகழ்கிறது? இது 3வது கருத்து, 3வது கேள்வி. 4வது, கவிதை எழுதி முடித்து விட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கு என்ன உறவு? 5வது கேள்வி, அதை யார் முடிவு செய்கிறார்கள் என்ற கேள்விகளே அந்த பாடத்தில் முன்னாடி வச்சுட்டு இது ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்து வருகின்றார். அயல் நாட்டு கவிஞர்களுடைய கருத்துக்களோடு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அது என்னென்ன விவரங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கவிதையை குறித்து இல்லையா, நான் பவனந்தி முனிவர் கூறிய கூற்றுன்னு சொன்னேன் இல்லையா? 1 பாருங்க, பவனந்தி முனிவர் சொன்ன கூற்று, பல்வகை தாதுவின் உயிர்குடல் போர் பல சொல்லால் பொருளுக்கிடனாக உணர்வின் வல்லோர் அணிபெற செய்வன செய்யுள் என்று கவிதைக்கு விளக்கம் கொடுக்கிறார் பவனந்தி முனிவர். எப்படி நம்மளுடைய உயிர்குடல் பல்வேறு தாதுக்களால் ஆனதோ அது போல பல்வகையான சொல்லால் பொருளுக்கு இடனாங்கி எழுத வரக்கூடிய சிறந்ததொரு கவிதையே கவிதை என்று முத்திரை தருகின்றார் பவனந்தி முனிவர். அடுத்தது பாரதி என்ன சொல்றார் பாருங்க. கவிமணியுடைய கருத்து, உள்ளத்துள் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை. இதுதான் கவிதைக்கு விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. கவிதை என்பது யாது என்பதற்கு. அதே போல இது ஒரு புது கவிதை பாருங்க, ஏக்கம். ரைட், என்ன ஏக்கம்? என் கனவோடு உறவாடிய உன் நினைவுகள் ஏன் சேர்ந்து வாழ சம்மதிக்கவில்லை? ஏக்கத்தில் ஒரு தலை காதல். என்ன சார், காதல் நிகழ்வா? இல்லை, காதலுக்கா போகாத. நான் என்னுடைய தமிழ் பாட காதல்ல சொல்றேன். சரிங்களா? இது குறித்த செய்திகளை நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.